ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். மூலனை மூலன் பார்த்தால் யோகமா அவயோகமா? அதாவது உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு, ஜோதிட பழமொழி. அதற்கேற்றாற்போல ஸ்ரீமான் ராமச்சந்திரமூர்த்தியின் ஜாதக அமைப்பு படி மேச சூரியனை துலாச்சனி ரெண்டு பேருமே உச்சம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் ஜாதகத்தில் அந்த மாதிரி அமையும். இதில் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான் அப்படிங்கிற அந்த கணக்கில் ராமச்சந்திரமூர்த்தி வனவாசம் மேற்கொண்டு அதில் பல பிரச்சனைகளை அவர் சந்திச்சார். அப்போ அது பிச்சை எடுத்தது போல தானே அப்படிங்கிற ஒரு கதை உண்டு. இது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம கணக்கு பார்க்கலாம். அதாவது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர். அப்போ 4 வருஷத்துக்குள்ளே தான் அந்த குரு தசை பாக்கி இருக்கும். அந்த குரு தசை கழிஞ்ச உடனே சனி மகாதசை, உதாரணமாக 4 வருஷம் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா சனி தசை 19 4 23 அப்படிங்கிற வயசு வரைக்கும் சனி மகாதசை. அதை தொடர்ந்து வருகின்ற புதன் மகாதசை தனது புத்தி வரைக்குமே சோதனை காலமாகத்தான் இருந்திருக்கணும். இது சனி மகாதசையில் ஏற்பட்ட சோதனை. அதன் தொடுத்து புதன் தசையில் தனது புத்தியில் ஏற்படுகின்ற அதே சார்ந்த சிரமங்கள். அதாவது ஒரு தசையின் முடிவு என்ன செய்கின்றதோ, ஒரு தசையின் கடைசி புத்தி என்ன பலாபலன்களை செய்து கொண்டிருக்கின்றதோ அதே தொடர்ந்து அடுத்த தசையின் தனது புத்தி நடைபெற்று கொண்டிருக்கும், அதை சார்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். ஆங்காங்கே சில மாற்றங்களை அது கொண்டு வரும். அந்த தசையினுடைய தாக்கத்தை அங்கே விதைத்து கொண்டு வரும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தசை முடிஞ்ச பின் அடுத்த தசை தனது புத்தின் அப்படின்னு நடக்கும். அந்த தனது புத்தியும் யாருக்குமே அவ்வளவு யோகமாக இருக்காது. இன்னொரு குறிப்பும் உண்டு. ஒரு தசையின் தனது புத்தி யோகமாகிவிட்டால் மீதி உள்ள புத்திகள் 8 புத்திகளும் கெடுத்து விடும். ஒரு தனது புத்தி சங்கடப்பட்டு கொண்டிருந்தால் மீதி உள்ள 8 புத்திகளும் நல்ல யோகமாக விளங்கும் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. ஆக தனது புத்திக்கும் மீதி உள்ள புத்திகளுக்கும் நிறைய வித்தியாசம் வரும். அதுக்கு நேர் மாறாக வரும். தனது புத்தி என்பது ஒரு கவர்னர் ஆட்சி, ஒரு ஜனாதிபதி ஆட்சிங்கிறது போல. அதற்கு முந்தைய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருந்தோ, எந்த திட்டங்கள் தீட்டியிருந்தோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். அவ்வளோதான். அதை வேற ஒன்றும் சீர்திருத்தம் அவங்க பண்ண முடியாது. கவர்னர் ஆட்சி வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய கடமை என்ன? ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற திட்டங்கள் அப்படியே செயல்படுத்தப்படும். அவங்க அதை கூட்டவோ குறைக்கவோ அவங்களால முடியாது. அதான் அந்த கவர்னர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறது. அதே போல் கவர்னர் ஆட்சி என்பது போலத்தான் ஒரு தசையின் தனது புத்தி. இந்த தனது புத்தி என்பது எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும். அதைத்தான் ஒரு தசையின் கடைசி புத்தி என்ன நடந்ததோ அதே புத்தியினுடைய பலன்தான் அடுத்த தசையின் தனது புத்தியும் செயல்படும் அப்படிங்கிறது கணக்கு. ஆக புதன் தசை தனது புத்தி முடிகிற வரைக்கும் அவருக்கு சிரமங்கள் இருந்திருக்க வேண்டும். இதுதான் இது. அதாவது நம்ம பெரிய ரொம்ப ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டாம். அப்படி ஆராய்ச்சிக்குள்ளே போனோம்னா எல்லாம் நீண்டு கொண்டே போகும். நான் என்னுடைய கருத்து சுருக்கமாக சொல்கிறேன். ஆக உச்சனை உச்சன் பார்த்ததனால்தான் பிச்சை எடுத்தான் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. கடகலக்கணத்தை பொறுத்த மட்டும் அவர் கடகலக்கணத்தில் பிறந்தவர். கடகலக்கணத்தை பொறுத்த மட்டும் சனி திசை எப்பயுமே சிரமத்தை கொடுக்கும். கடகலக்கணத்திற்கும் சிம்மலக்கணத்திற்கும், சிம்மலக்கணத்திற்கு 6 7 குடையவன், கடகலக்கணத்திற்கு 7 8 குடையவன். இந்த சிம்மலக்கணத்துக்கு 6 7 குடையவனை விட கடகலக்கணத்திற்கு 7 8 குடையவன் அதிக பாதங்களை தொல்லைகளை கொடுப்பார். இந்த 7 8 7ஆம் இடம் அப்படிங்கிற கணக்கு எடுக்கும் பொழுது நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள். இதில் மனைவி எடுத்துக்கொண்டோமானால் மனைவியினால் ஏற்படக்கூடிய சில சிரமங்கள், அவமானங்கள், சங்கடங்கள், குழப்பங்கள், பீதிகள், வியாக்கியானங்கள், மன சஞ்சலங்கள் இப்படியெல்லாம் ஏற்படும். கடகலக்கணத்தை பொறுத்தமட்டும் அந்த அம்மா கேட்டது அந்த மானு தான் வேணும்னு கேட்டுச்சு. அந்த மானு தான் வேணும்னு கேட்க போய்தான் ராமாயணமே நடக்குது. ஆக அதனுடைய அடிப்படை இறைவன் எங்கேயோ ஒரு சூட்சுமத்தை வைத்து அதனை கருவியாக பயன்படுத்தி காரியங்களை நகர்த்துகிறார். அது அப்படி இருக்க இப்போ நமக்கு தேவை மூலனை மூலம் பார்த்தார். இங்கே ஆட்சி மூல திரிகோணமாக விளங்கக்கூடிய அந்த சனி பகவான்
அதே கணக்கு தான். உச்சனை உச்சன், மேச சூரியனை துலாச்சனி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சால் அதே கணக்கு தான் இங்கேயும் கொண்டு வர்றேன். சிம்ம சூரியன் ஆட்சி மூலத்திரிகோணம், கும்பச்சனி ஆட்சி மூலத்திரிகோணம், அதான் மூலன் ஆட்சி மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோணனை கோணன் பார்த்தால்னு வச்சுக்கலாம், மூலனை மூலன் பார்த்தால் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக சூரியனுக்கும் சனிக்கும் நேர் எதிரெதிர் பார்வை அமைகின்றது. இப்படி அமைகின்ற கட்டத்தில் இது சில சிரமங்களையும் கொடுக்கலாம். சில மாற்றங்கள், என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு சில நேரங்களில் நம்ம பார்ப்போம், மழையும் பெய்யுது வெயிலும் அடிக்குதுயா, இது என்ன கணக்கில் சேர்க்கறது, காலம் கெட்டு போயிடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது போல் இயற்கைக்கு மாறுதலான சில சம்பவங்கள் செயல்பாடுகள் அந்த மாதத்தில் அந்த இடத்தில் அந்த நடக்கும் என்பதுதான் அந்த கணக்கு. இயற்கை தன் தன்மையை இழந்துவிடும். காரணம் என்ன அப்படின்னா, சூரியனுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்கரகதியில் தான் இருப்பார். இப்போ மேச சூரியனாக இருக்கும் பட்சத்தில் துலாச்சனி உச்சன், ரெண்டு பேருமே உச்சன் உச்சன். பட்சே சனி வக்கரமாகி விடுகின்றார். அதே போல பார்வை ஒரே கோட்டில் சம்பவிக்கக்கூடியது ஒரு சில தினங்கள் மட்டுமே, எல்லா தினங்களும் வராது. அதனுடைய டிகிரி அச்சாம்சம் கணக்குப்படி நேருக்கு நேர் கரெக்டாக சந்திக்கக்கூடிய ஒரு பார்வை ஒரு சில தினங்கள் மட்டுமே இருக்குமே தவிர, மற்றபடி அந்த சூரியன் நகர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கும். பார்வையின் தாக்கம் குறைந்து விடும் சனியினுடைய பார்வை. கெட்டவன் அதை பார்க்கும் பொழுது, கெட்டவன் பார்வை படும் பொழுது நல்லவனுக்கு பலம் குறைகின்றது. நல்லவன் பார்வை கெட்டவனுக்கு ஏற்படும் பொழுது கெட்டவனுக்கு கொஞ்சம் பலம் கூடுகின்றது. இப்படித்தான் கணக்கு எடுக்கணும். ஆக ஆட்சி மூலத்திரிகோணத்திலே இருக்கக்கூடிய சிம்ம சூரியன், ஆட்சி மூலத்திரிகோணத்தில் இருக்கின்ற சனி பகவான் கும்பச்சனியை ஒருத்தருக்கொருத்தர் நேர்பார்வையோடு இருக்கின்றார்கள். இதன் காரணமாக மூலனை மூலன் பார்க்கின்ற காரணத்தினால மக்களுக்கு என்ன பலாபலன்கள் அப்படிங்கிற கணக்கு நம்ம எடுத்தோம்னு சொன்னோம்னா, வாழ்வியல் மாற்றங்களில் சில துரித நடவடிக்கைகளை சில பேர் மேற்கொள்வார்கள். குறிப்பாக தொழில் வியாபாரம் உத்தியோகம் சுறுசுறுப்படையக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மாற்றங்கள் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் மந்தமாகி இருந்து வந்த அந்த தொழில் முடக்கம் வியாபார முடக்கம் என்பது, ஏன்னா தொழில்காரகன் வேலைக்கு உத்தியோகத்துக்கு அதிபதி, வியாபாரங்களுக்கெல்லாம் அதிபதி, ஏன்னா எல்லாமே அங்கே பணி செய்தால்தான் நடக்கும். ஆக இதற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். காலதேவனுக்கு 10ஆம் வீட்டுக்கும் 11ஆம் இடத்துக்கும் உடையவர் அந்த சனி பகவான். அதே காலதேவன் சூரியன் இந்த சனியை பார்த்து கொண்டிருக்கின்றார் அவருடைய சொந்த விடத்தில் இருந்து. உச்ச வீடு வேற, சொந்த வீடு வேற. சொந்த வீட்டில் அவர் இன்னும் கொஞ்சம் வலிமை பலத்தோடு காணப்படுகின்றார். சில கிரகங்களுக்கு ஆட்சி வீடு ஒன்றாக இருக்கும், ஆட்சி மூலத்திரிகோடு ஒன்றாக இருக்கும். சில கிரகங்களுக்கு உச்ச வீடும் ஆட்சி வீடும் ஆட்சி மூலத்திரிகோண வீடும் எல்லாமே ஒரே வீடாக அமைந்துவிடும். இப்படியெல்லாம் சில கிரகங்களுக்கு இயல்பு தன்மை அப்படி அமைந்திருக்கும். இதில் சூரியன் ஆட்சி மூலத்திரிகோணமாக சிம்மத்திலே அவருடைய சொந்த வீட்டில் இருக்கின்றார். சனி அங்கே இருக்கின்ற காரணத்தினால குழப்பங்கள் தவிர்க்கப்படும். ஏனென்றால் சனி வக்கரிச்சிட்டார். யாரால்? சூரியனால் தான் வக்கரிக்கின்றார். ஆக அரசனால் பணியாளன் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய வகையிலே விட்டால், ஆகையினாலே தொழில் உத்தியோகம் வியாபாரம் மிகவும் சுறுசுறுப்பாக நடந்து கொண்டு இருக்கும். இதுக்கு இடையே இயற்கையினுடைய மாற்றங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் முன்னுக்கு பின் முரணாக நடக்கும். மழை பெய்யும், அதே சமயத்தில் மழை பலமாக பெய்யும், காற்றடிக்கும், தாங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் காற்று அதிகமாக காற்றாக இருக்கும். சில இடங்களிலே வெள்ளம் கரை புரண்டு ஓடும். சில இடங்களில் இயற்கை முன்னுக்கு பின் முரணாக சில சமயங்களை சதித்திட்டங்களை போட்டு வேலை செய்து கொண்டிருக்கும் இயற்கையினுடைய சதிக்கு யாருமே தப்ப முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில். ஏனென்றால் சனி 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பத்தில் ஆட்சி மூலத்திரிகோணம் பெறுவார். சூரியன் அப்படி அல்ல, ஆண்டுதோறும் ஆட்சி மூலத்திரிகோணம் வருவார் சிம்மத்தில். இவங்க 2 பேருக்கும் அவர் 30 வருஷத்துக்கு ஒருக்க இவர் வருஷந்தோறும் ஆட்சி மூலத்திரிகோணம் ஏற்படும். ஆக 2 பேருக்கும் பலாபலன்கள் அப்படிங்கிற கணக்கில் ஒரு 30 ஆண்டுகள் என்பது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட ஒரு காலம். அதான் 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை கெட்டவனும் இல்லைங்கிறதுக்கு இதுக்காகத்தான் அந்த கணக்கு சொன்னது. அவருடைய சுழற்சியின் பொழுது எல்லா கிரகங்களும் அங்கங்கே இந்த 30 வருஷத்துக்கு முன்னால் அதே இடம் அப்படி இருக்காது, எல்லாமே மாறி போயிருக்கும்.
இந்த மாற்றங்கள் என்பது மனிதருக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயற்கை தன்னுடைய கிரகங்களின் மூலமாக அவைகளை சமித்து கொண்டிருக்கின்றன, செயல்புரிந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மூலன் பார்க்கின்ற அந்த யோகம் எப்படி இருக்கும்? யோகமா, அல்லது அந்த யோகத்தை தடை செய்து விடுமா, அல்லது அதிகமான யோகத்தை கொண்டு வந்து சேர்க்குமா? இப்படியெல்லாம் ஒவ்வொரு வீடாக நாம் அலசி பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எப்படி இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் சிரமங்கள் அல்லது சிரமத்திலிருந்து விடுதலை, கீழே இருக்கவன் மேலேயும் மேலே இருக்கவன் கீழேயும், இதுதான் இறைவனுடைய வேலை, அவருக்கு வேறு வேலை கிடையாது. அந்த மாதிரி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமாச்சாரங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் என்னென்ன விளைவுகளை மாற்றங்களை உண்டு செய்யும் என்பதை பற்றி சிம்மாசன வாழ்வு தரும் சிம்ம சூரிய பெயர்ச்சி என்ற தலைப்பில் நாம் இனி ஒவ்வொரு ராசி கட்டங்களாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.